மாணவியின் கால்களை உடைத்து பாலியல் தொல்லை உண்மையை ஒப்புக்கொண்ட காவலாளி. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண விரும்பினால், மறக்காம நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சென்னை தாம்பரம் அடுத்த சானட்டோரியம் ஜட்ஜ் காலனி பகுதியில் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பில் அரசு சேவை இல்லம் செயல்பட்டு வருகிறது. இதில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 128 மாணவிகள் தங்கி கல்லூரி பள்ளிகளில் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி சானட்டோரியத்தில் உள்ள அரசு சேவை இல்லத்தில் தங்கி குரோம்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சிறுமி சேவை இல்லத்தில் அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் சிறுமியின் முகத்தில் துணியை மூடி தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அப்போது மாணவி அவரிடம் இருந்து தப்பி ஓட முயற்சித்த போது அந்த நபர் மாணவியை கொடூரமாக தாக்கி கீழே தள்ளிவிட்டு இரும்பு ராடால் காலில் தாக்கிய போது கால் முறிவு ஏற்பட்டது. வலி தாங்க முடியாமல் சிறுமி கூச்சலிட்டதால் அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து சேவை இல்லத்தில் இருந்த ஊழியர்கள் அவரை மீட்டு குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமியின் காலில் எறும்பு முறிவு ஏற்பட்டதால் முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதின் அடிப்படையில் சிட்லப்பாக்கம் போலீசார் மகளிர் விடுதிக்கு சென்று அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் அரசு சேவை இல்லத்தில் சுற்றுச்சுவர் அதிக உயரம் கொண்டவை. இதனால் வெளி ஆட்கள் யாரும் உள்ளே வர முடியாத நிலையில் முகப்பு பகுதியில் காவலாளி போடப்பட்டு இருப்பதால் வெளி ஆட்கள் யாரும் உள்ளே செல்ல வாய்ப்பு இல்லாததால் போலீசார் அரசு சேவை இல்லத்தில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மேத்யூ என்ற 50 வயதான நபரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று சந்தேகத்தின் பேரில் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் காவலாளி தான் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் காவலாளியை விசாரணை நடத்தியதில் சிட்லப்பாக்கம் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த மேயூத் என்பது தெரிய வந்திருக்கு. மேலும் மேயூத்தின் தாயார் அதே அரசு சேவை இல்லத்தில் உதவியாளராக பணிபுரிந்து உள்ளார். அவர் இறந்த பிறகு கருணை அடிப்படையில் அவருக்கு இங்கு பணி வழங்கப்பட்டதும் தெரிய வந்திருக்கு. மேலும் கடந்த 14 வருடங்களாக அங்கு காவலாளியாக மேயூத் பணிபுரிந்து வருவது மேலும் பாதிப்புக்கு உள்ளான மாணவி 5 நாட்களுக்கு முன்னால் தான் அரசு சேவை இல்லத்தில் சேர்ந்ததால் இவர் வெளியில் எதையும் சொல்ல மாட்டார் என்று எண்ணி அவரிடம் பாலியல் தொந்தரவில் காவலாளி ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து மேயூத் மீது சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காவல் நிலையத்திலிருந்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது செய்தியாளர்கள் வீடியோவாக பதிவு செய்யும் போது வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது என கூறி மேயூத்தின் மகன் செய்தியாளரை தாக்கினார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது. அதன் பின்னர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவ சிகிச்சை முடிக்கப்பட்டு நீதிபதி முன்னர் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு உள்ளனர். இதே போன்று வேறு எந்த மாணவியிடமாவது இவர் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டுள்ளாரா என்ற கோணத்திலும் தீவிர விசாரணை தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு சேவை இல்லத்தில் தங்கி உள்ள மற்ற மாணவிகளிடமும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது சம்பந்தமாக விடுதியின் கண்காணிப்பாளர் ரேவதி பதிலளிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. தான் பணிக்கு வந்து 9 மாதம் காலம்தான் ஆகிறது என்றும் 2011ஆம் ஆண்டு முதல் மேயூத் விடுதியில் பணிபுரிந்து வருவதாகவும் பாப்பா கீழே விழுந்து விட்டதாகவும் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததாகவும் அதனால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாகவும் தெரிவித்தனர். குற்றம் சாட்ட மேயூத் நல்லவர் என்றும் வெளியே இருந்து யாராவது வந்தார்களா என கேட்டபோது தெரியாது என மீண்டும் பதில் அளித்தார். குழந்தையை எதற்கு உங்களை நம்பி இங்கு அனுப்பி வைக்கிறோம் என கேட்டபோது சார் நேற்று முதல் சாப்பிடவில்லை விட்டால் மயங்கி விடுவேன் என திணறி பதில் அளித்தார். இது குறித்து மேயூத் உறவினர்கள் கூறும்பொழுது 1 வருடத்திற்கு முன்பு அவரது மனைவி இறந்துவிட்ட நிலையில் இரவு பகலாக வேலை பார்ப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.